எஸ் மக்களே, பிக் பாஸ் செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. எதிர்பார்த்தது தான் பக்கெட் இஷ்யூ. இதைத்தான் நான் 2 நாளாக கதறிட்டு கிடந்தேன். வியானா பக்கெட் எடுக்க போகிறாங்க. வியானாக்கு தெரியும், பார்வதிக்கு நல்லா தெரியும் அதில் இருந்தது வியானா ட்ரெஸ்ஸுன்னு, ரம்யாவுக்கு நல்லா தெரியும் அதில் இருந்தது வியானா ட்ரெஸ்ஸுன்னு. இவங்க 3 பேரும் பிளான் பண்ணிட்டு சம்மந்தம் இல்லாமல் வியானா விக்ரம் மேலே இருக்கிற வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்கு அந்த கான்செப்டை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது தப்புன்னு தான் நாமளும் சொல்லிட்டு இருந்தோம் 2 நாளாக ரிவ்யூவில். இன்றைக்கி விஜய் சேதுபதி அதையே தான் கேட்குறாரு. வியானாவை எழுப்பி ரம்யா போய் கேட்க போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் வியானா, பாரு தான் போய் கேட்க போகிறாங்க. பாருக்கும் உங்களோட ட்ரெஸ்ஸுன்னு தெரியும். அப்போ நீங்கள் யாரை கேள்வி கேட்டிருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இது நல்ல விளையாட்டம், நான் வந்து பார்வதியும் ரம்யாவையும் கேட்டிருக்கணும் அப்படிங்குது. நீங்கள் யாரை கேள்வி கேட்டீங்கன்னு நான் விக்ரமை கேட்டேன் அப்படிங்குது. அதுக்கப்புறம் அப்புறம் இதில் என்ன நியாயம் இருக்கும், உட்காருங்கன்னு சொல்லிட்டாரு போல் இருக்குது. உடனே இது கண்ணை கசக்கணுன்னு நான் சிறு அழுகியோட இடைவேளைங்கன்னு அவர் நக்கல் பண்ணிட்டு போகிறாருங்க. ஓகே, இவ்வளோ தானே நடந்தது விஜய் சேதுபதி சார். இதுக்கப்புறம் விக்ரம் மேலே அவங்க அக்யூசேஷன் வச்சாங்களே, அதுக்கு என்ன பதில்? என்னோட தான் தெரிஞ்சு எடுத்தீங்களேன்றது எவ்வளோ பெரிய அக்யூசேஷன். அது என்ன, உங்களுக்கு விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா மட்டும் நொந்து நூடுல்ஸாகி வெந்து வேகாமல் போயிடுது. இதே எஃப்ஜேவை ரோஸ் பண்ணும், கனியை ரோஸ் பண்ணும், விக்ரமை ரோஸ் பண்ணும், சபரியை ரோஸ் பண்ணணும், ஏந்துட்டு வரீங்க. இது சாண்ட்ரா கிட்ட போய் உனக்கு ஒன்றும் கோவம் இல்லாமல் அப்படின்லாம் கேட்க தெரியல சார். திட்டிட்டு ஒருத்தங்களுக்கு நியாயம் கொடுக்கும்போது முழு மனசோட முழுசாக தான் கொடுங்களேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடே பத்தவே இல்லைங்க. வியானாவில் வச்சு செஞ்சுருக்கணும். ஒரு வாரமாக விக்ரம் மேலே அவ்வளோ வன்மத்தை, அவர் நியாயமாக இருக்கார் இல்லை என்ன வேணாலும் பண்ணிட்டு போனா. நான் வியானாக்கு அவர் எந்த தப்பு இந்த வாரம் பண்ணலை. போன வாரம் பிரச்சனை பண்ணாரா, நீ அதை சொல்லி சண்டை போடு. நீங்கள் போன வாரம் டாஸ்கில் என்கிட்ட பர்சனலாக பிஹேவ் பண்ணீங்கன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். நான் ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன், நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்காம என்னை ரொம்ப திட்டிட்டீங்க, ஹார்ஷாக பிஹேவ் பண்ணீங்கலாம் சொல்லு. அது கூட பரவாயில்ல. அது கூட வியானா தான் போய் விக்ரம வம்பிழுத்துச்சு. அவர் பதில் மட்டும்தான் கொடுத்தாரு. சரி, அட்லீஸ்ட் அதை சொல்லியிருந்தா கூட ஒரு 1% நியாயமாக இருந்திருக்கும். இது மைனஸில் போயிட்டுருக்கு நியாயம். விஜய் சேதுபதி இவ்வளோ தான் கேட்பாரா அப்படின்னு எனக்கு இருக்குது. இன்றைக்கி மொக்கையான எபிசோட் தான் நான் சில போஸ்ட் பார்த்தேன். ஆனால் அது ஏதாவது விக்ரமுக்கும் போது இவர் மொக்கையாக தான் பண்ணுவார் தெரிஞ்சது தானே. அவரோட ஃபேவரட் சேண்ட்ராக்கனா பொடியை தூக்கிட்டு வந்திருப்பார். தேங்க்யூ.